பிரீதா முன்ன மாதிரி கிடையாது. இவ மேல நாங்க, அதாவது நானும் மகேஷும் பிரீதாவை ரொம்ப நம்பணும், ரொம்ப நேசிச்சோம். முத நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரீதாவை நாங்க மகளாதான் பாக்குறோம். ஆனா இப்ப பிரீதா எங்க மனச காயப்படுத்திட்டா. என் மனசுல இருக்கிற காயம் என்னைக்குமே ஆறவே ஆறாது. அதனாலதான் சொல்றேன், நீ எப்பவுமே இப்படியே இரு, நீ மாறாத. சரளா சொல்லி கொடுத்த பண்போட எப்பவும் இருக்கணும். அக்கா, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸ்ருதி. எப்படி பண்ண முடியும்னு தெரியல. ஆனா இப்ப நான் என்னோட லட்சியத்தை விட்டு விலக முடியாது. இனிமே ஒவ்வொரு அடியும் நான் நல்லா யோசிச்சுதான் எடுத்து வைக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த பிருத்வி நாலா பக்கமும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கிற மாதிரி, என்னோட ஒவ்வொரு மூவியும் வாட்ச் பண்ற மாதிரி எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. அட என்னையா இது? இவங்க ரெண்டு பேரும் தென்படுறாங்க, ஆனா எதுவும் கேட்கலையே. அவனுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் போற பாதை வேற, என்னோட இலக்கு வேறன்னு அவனுக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியவே கூடாது. உனக்கு புரியுதுல? ஆனா என் குடும்பத்துக்கிட்ட நான் இப்படி பேசுறதெல்லாம் எனக்கே சுத்தமா பிடிக்கல. அண்ணி, உங்களை பாக்குறதுக்கு வக்கீல் வந்திருக்காரு. அவர் உட்காருவீங்க, நான் வந்துடுறேன். மிஸ்டர் மல்கானி, சாரி ஃபார் கம்மிங் லைக் திஸ். ஆக்சுவலா நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். 2 நாள் கழிச்சு கோர்ட்ல டேட் இருக்கு. 2 நாள் கழிச்சா கோர்ட் டேட்டா? ஃபேண்டாஸ்டிக். மிஸ்ஸஸ் கரண், நீங்களும் கோர்ட்டுக்கு வந்துருங்க. இந்த 2 நாள்ல என்னெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ ப்ளீஸ் அதை கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. அப்பதான் இந்த கேஸ்ல என்னால யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. ஸ்ருதி, வா. வானா எங்க? என் கூட வா. அட எங்கக்கா சொல்லுறல்ல. 2 நாள் கழிச்சு கோர்ட் டேட் இருக்கு. இன்னும் 2 நாள். அட முட்டாளுங்களா, உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. எவ்வளவு உழைக்க முடியுமோ, எவ்வளவு பிரஷர் போட முடியுமோ போடுங்க. ஏன்னா இந்த முறை அந்த கிரிக்கெட்டர் லூத்ரா கண்டிப்பா ஜெயில விட்டு வெளியே வரவே மாட்டான். இத நான் சொல்றேன், பிருத்வி மல்ஹோத்ரா சொல்றேன். இந்த முறை வெற்றி எனக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னும் 2 நாள் மட்டும்தானே. இந்த 2 நாள் இப்படி சொடுக்கு போடுற நேரத்துல போயிடும். ஆனா இந்த 2 நாள் நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த 2 நாள் 2 மாசம் மாதிரி இருக்க போகுதுன்னு தோணுது. என்னைக்கு இந்த 2 நாள் கடக்க முடியும்? என்னைக்கு? சொல்லு சந்தோஷ். ஆல் ரைட், நாளைக்கு சந்திக்கிறேன். நான் ரொம்ப மிஸ் பண்றேன் கரண். அதனாலதான் உன்னை பாக்குறதுக்காக கிளம்பி வந்துட்டு, அது உனக்கு பிடிச்ச சாப்பாடு கொண்டு வந்திருக்க.
வா வந்து உட்காரு. அப்பா எப்படி இருக்காருமா? நல்லா இருக்காரு. அது உன் மேல கொஞ்சம் கோவமா இருக்காரு. அதனாலதான் வரல. இல்லனா எனக்கு முன்னாடி அவர் இங்க வந்திருப்பாரு. காலம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? முறை அப்பா என் மேல கோவமா இருக்காருன்னு கேள்விப்படுறேன். அவரோட மூளையில என்னை பத்தி இந்த மாதிரி ஒரு எமோஷனாவது வந்தது. என் மேல கோவப்பட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இல்லம்மா? அப்படின்னா நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. அப்பாக்கு என் மேல கோவம் இல்லை. இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அர்த்தம். ரைட்? எனக்கு தெரியும் நீ நான் சொல்ற எதையும் நம்ப மாட்ட. ஆனா நான் உண்மைய சொல்ல விரும்பல. ஏன்னா ஏற்கனவே நீங்க ரொம்ப கவலையில இருப்ப. அதனாலதான் டேடோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லி உன்னை இன்னும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. நீ வீட்டுக்கு வந்த போதும்பா. நீ வீட்டுக்கு வந்துரு, எல்லாமே சரியாயிரும். கரண், நீ இல்லாம எங்களால வாழ முடியாது. வந்துருவோம்மா. சீக்கிரமே நான் வெளியே வந்துருவேன். என்னாச்சு? இல்ல, அது அங்க யாரோ என்னை பார்த்து ஒண்ணும் இல்லம்மா. கரண் மாமா உங்க மேல கோவமா இருக்காரு. அவரை இந்த இடத்துக்கு நீங்க தான் அனுப்புனீங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காருக்கா. நான் இப்ப அவர்கிட்ட உங்களை போக விட மாட்டேன். அக்கா, நீங்க முதல்ல ராக்கி ஆண்டிய கரண் மாமா கிட்ட பேச விடுங்கக்கா. ஒரு முறை கரண் மாமா உங்க கையால சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க போய் மாமாவை பார்த்து எவ்வளவு பேசணுமோ நீங்க தாராளமா பேசிட்டு வாங்கக்கா. சரியா? அம்மா, இத பிரீத்தா சமைச்சு கொடுத்தாளா? உங்களுக்கு இந்த டிஃபன் கொடுக்க வந்த கரணுக்காக கிரீஷ் அண்ணா தான் சொன்னாரு. நீங்க இத கரணுக்காக கொண்டு போனீங்கன்னா உங்களை உள்ள போக விடுவாங்களா? இல்லப்பா, கிரீஷ் தான் சமைச்சான். கிரீஷ் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மா, ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. உங்களோட இந்த கண்ணீர் என்ன பலகீனமாக்கிடும்னு உங்களுக்கே தெரியும்ல. நான் சத்தியமா சொல்றேன், நான் இங்க இருந்து வெளியே வந்துட்டேன்னா அப்புறம் என் புது ரூபத்தை பார்ப்பீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவேன். யாரையுமே நம்ப மாட்டேன். கம்ப்ளீட்டா மாறி வருவேன். ஐ ப்ராமிஸ். வேண்டாம்பா, நீ எதுக்காகவும் மாற வேண்டாம். நீ இப்படியே இரு. என்னோட கரண் இப்படி இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாறாதப்பா. கருணை எல்லாம் இப்ப பிரயோஜனமே இல்லம்மா. உலகம் இப்ப அதெல்லாம் மதிக்கிறதே இல்லை. நான் மாறினாதான் எல்லாரும் மதிப்பாங்க. கரண், எனக்கு புரியுது நீ எதுக்காக இப்படி பேசுறன்னு புரியுது. பிரீதா மீடியால என்னெல்லாம் சொன்னாலோ அத நினைச்சுதானே. அது எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எதுவும் இல்லம்மா, அவ அப்படிதான். எந்த காரணமும் இல்ல. இல்ல கரண்,
அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? வாழ்க்கையில நாம ரொம்ப இமோஷனல் ஆயிட்டோம்னு வச்சுக்கோ, நாம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவோம்பா. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்ணோட்டத்துல தான் பாக்குறோம். ஆனா நம்மளோட அந்த கண்ணோட்டம் எப்பவும் சரியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. தப்பா கூட இருக்கலாம் கரண். போதும்மா, நான் எதுவும் கேட்க விரும்பல. ப்ளீஸ், இதெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. நீங்க நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. பிரீதா எப்படிப்பட்டவன்னா, அவ நம்பர் 1 பேராசக்காரி. அவளுக்கு லைஃப்ல எது முக்கியம் தெரியுமா? பணம் மட்டும்தான். அதை தவிர வேற எதுவும் இல்லை. அவ என்ன எதுக்கு விளையாட சொன்னா தெரியுமா? அப்பதான் அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆனா அவளை விட நான் நிறைய பணம் சம்பாதிச்சு பிசினஸ் எல்லாமே நான் என் பேருக்கு மாத்திப்பேன் தெரிஞ்ச உடனே என்ன ஜெயில தள்ளிட்டா. இதான் பிரீதா. உங்களோட பிரீதா சரியான பேராசக்காரி. கரண், நீ என்னை பத்தி இவ்ளோ கேவலமாவா நினைக்கிற? அப்படி இருந்தும் எனக்கு காதலிக்கிறேன்னு சொல்றியே. இல்ல கரண், எனக்கு உன்னோட காதல் தேவைப்பட்டுச்சு. ஆனா இந்த மாதிரி காதல் இல்ல. கஷ்டமா இருக்குல்ல? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாய மூடு கரண். இன்னொரு வார்த்தை பேசாத. பிரீதாவை பத்தி இன்னொரு வார்த்தை பேசாத. கரண், ஏன்னு தெரியல, எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியோ அது ரொம்ப தப்பு. நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நீ பிரீதாவை பத்தி தப்பா சொன்னதை நினைச்சு நான் வருத்தப்படவே இல்லை. எனக்கு எது ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா? நீ அவளை பத்தி தப்பா யோசிச்சு நீ தப்பான பாதையில போயிட்டு இருக்க. பிரீதாவால இப்படி யோசிக்க முடியும்னு நீ எப்படி யோசிக்கிற? யோசிக்கிறது மட்டும் இல்ல, அவ இல்லப்பா, அவ அப்படி செய்ய மாட்டா. பிரீதாவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லாத. உன்கிட்ட மட்டும்தான் என்னால என்னோட ஃபீலிங்ஸ வெளிப்படுத்த முடியும். உண்மையான ஃபீலிங்ஸ சொல்ல முடியும். பிரீதா அந்த மாதிரி கிடையாது. அவ என்னோட பொண்ணுப்பா. அவ என்னைக்கும் அப்படி செய்ய மாட்டா. அது உனக்கா? நீ அவளோட ஹஸ்பண்ட் ஆச்சே. அவ அவ உனக்கு இல்ல. உன்னை அவ ரொம்ப காதலிக்கிறா. நம்ம மொத்த குடும்பத்தையும் நேசிக்கிறா. அவளால என்னைக்கும் அப்படி செய்ய முடியாது. சரி, பேச மாட்டேன். இப்படியெல்லாம் பேச மாட்டேன். ஹாப்பி, எனக்கு பசிக்குது, ஊட்டி விடுங்க. அக்கா, 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 நீயே பார்த்தல ஸ்ருதி, அவனை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு தெரியும்க்கா. அதனாலதான் கரண் மாமா உங்களை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கலாம் ஸ்ருதி? இதெல்லாம் நான் தான் பண்ணனா அவனுக்கு எப்படி தோணலாம்? இல்ல யாராலதான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்? ஒரு புருஷனால பொண்டாட்டி பத்தி எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்? அக்கா, நீங்க கரண் மாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவர் இப்ப எந்த நிலைமையில இருக்காரோ, எந்த கண்டிஷன்ல இருக்காரோ, ஒருவேளை அவர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாலும் இப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்கோங்க. மாமா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ப்ளீஸ் நிறுத்து, போதும். என்ன காதல்? நீ எந்த காதலை பத்தி பேசிட்டு இருக்க? இதுக்கு பேரு காதலா? ஒரு இடத்துல காதல் இருந்தா அங்க நம்பிக்கையும் இருக்கும். நம்பிக்கை இருக்குக்கா. கரண் மாமாக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நிறுத்து ஸ்ருதி. காதலும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. எங்க காதல் இருக்கோ அங்க நம்பிக்கையும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் யாருமே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. காதலுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது கூட கரனுக்கு தெரியாது. ஆனா நீ கரனுக்காக பேசிட்டு இருக்க. காதலிச்சது நான் தான். 2 வருஷமா நான் கரனை விட்டு விலகி இருந்தேன். ஆனா ஒரு நாள் கூட, ஒரு ராத்திரி கூட நான் கரனை பத்தி யோசிக்காத நாளே இல்ல. தினமும் அவனை பத்தி யோசிப்பேன். ஆனா கரனுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. அவனோட அவ்வளவு பெரிய குடும்பம் கூடவே இருந்துச்சு. வீடு, வேலைன்னு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதுல அவன் பிஸியா இருந்தான். ஆனாலும் நான் தனியா தானே இருந்தேன். இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணேன். தினமும் அவனை பத்தி யோசிச்சேன். அதுவும் எந்த கரனை பத்தி நான் யோசிச்சேன். அவன் என்ன வீட்டை விட்டும் அவன் குடும்பத்தை விட்டும் பிரிச்சான். ஆனாலும் நான் அவனை காதலிச்சேன். அவன் மேல நான் எந்த கோபத்தையும் வச்சுக்கல. இந்த வீட்ல எல்லாருக்கும் வேணும்னா என் மேல கோவம் இருக்கலாம். எனக்கு அது புரியுது.
ஆனா கரனுக்கு அப்படி என் மேல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு என் மேல எதுக்காக இவ்ளோ கோவம் இருக்குன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. அவன் என்னோட எண்ணத்தை எப்படி சந்தேகப்படுவான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன எப்படி தப்பா நினைப்பான் இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல. அவன் ஏன் என்ன தப்பா நினைக்கணும்? ஏன் ஸ்ருதி? நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கக்கா. ஒருவேளை உங்களுக்கு இப்போ கோவம் வருதுன்னா நீங்க அதை என்கிட்ட காட்டுங்கக்கா. ஆனா ப்ளீஸ் மாமா கிட்ட காட்டாதீங்க. அவர் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, ரொம்ப கோவமா இருக்காருக்கா. இது ஸ்ருதி, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா இந்த முறை நான் கரண் கிட்ட பேசியே தீருவேன். ஒரு முறை அவன் ஜெயில இருந்து வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் சண்டைனா என்னன்னு நான் காட்டுறேன். எதிர்த்து போராடுறது காட்டுறேன். ஓப்பனா பேசதான் போறேன். எந்த கருத்து வேறுபாடு, எந்த கிளாரிபிகேஷன் தேவைப்படுதோ எல்லாத்தையும் கரெக்டா நான் பேசிடுவேன். நான் கரண் கிட்ட எதையும் மறைக்க போறது இல்ல. நான் அவன் கிட்ட நேரடியா விஷயத்தையும் கேட்டுருவேன். அவனுக்கு அவனோட வாழ்க்கையில நான் தேவையா இல்லையான்னு கேட்கணும். நான் அவனை கல்யாணம் பண்ணிருக்கேன் ஸ்ருதி. அவன் என் புருஷன். எனக்கும் எனக்கு சொந்தமான அன்பும் தேவை. நான் கரணோட மனைவி. எனக்கு அன்பு தர வேண்டியது அவனோட கடமை. அதோட அவனோட அன்பை அடைய வேண்டியது என்னோட உரிமை. யார் ஃபோன் பண்றா? மதன் மோகன் தான். அதாவது மேடி, அவரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர். நான் கரணோட கேஸ்க்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். சொல்லுங்க மேடி. ஹலோ பிரீதா மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னும் வேணுமா? ஐயோ இல்ல நான் உங்களுக்கு சில கணக்குகளை கொடுக்கணும்னு நினைச்சேன். பணத்தை எங்க செலவு பண்ணேன்னு சொல்லணும்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா பாத்துக்கலாம். 2 நாள்ல கோர்ட் ஹியரிங் இருக்கு பிரீதா. அதுக்கப்புறம் இதை சொல்றது வேஸ்ட் ஆச்சே. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். நான் உங்க ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஐ அம் கோயிங் டு மேக் ஷூர் நான் உங்களுக்காக தான் ஒவ்வொரு நிமிஷமும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்பவும் அதான் செஞ்சுட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க, இப்போ உங்களை எங்க சந்திக்கலாம்? என்னோட வீடு தெரியும்ல? ஓகே, ஒரு 20 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். இவர் என்கிட்ட கரணோட கேஸ் ரிலேட்டடா ஏதோ கணக்கு வழக்கு பார்க்கணும்னு சொல்றாரு. 20 நிமிஷத்துல வீட்டுக்கு வராராம். அர்ஜென்ட்டா பார்த்தே ஆகணுமா. சோ வீட்டுக்கு போகணும். அக்கா, ஒருவேளை அவர் சொல்ற கணக்கு வழக்குங்கிறதுக்கான அர்த்தம் பெரிய இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சா அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரா? நான் உங்க கூட வரேன். சரி சரியா? வா. அக்கா, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் மேடி வரல? 20 நிமிஷம் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. வெயிட் பண்ணு. ஏய், அங்கே நில்ல. நாங்க உன்னை பார்த்துட்டோம். இருந்தாலும் பயப்படவே மாட்டேங்கிறான். நான் ஏன் பயப்படணும்? ஏன்னா நீ திருட்டுத்தனமா வரணுமா இல்லையா? ஆனா பயப்படாம வர. நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஸ்ருதி, உனக்கு என்ன பைத்தியமா? இவர் ஒன்னும் திருடன் இல்ல. இவர் தான் அவரு, மதன் மோகன். ஓ, ஐம் சாரி. ஹாய், மை செல்ஃப் மேடி. ஹாய், ஹலோ. ஸோ பிரீதா மேடம், நான் உங்ககிட்ட சொன்னல உங்ககிட்ட கணக்கு வழக்க கொடுக்கணும்னு. என்னாச்சு? என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கா? இல்ல, நீங்க ஜோக்கர் மாதிரிலாம் இல்ல. அது ஆக்சுவலி நீங்க அக்காக்கு ஃபோன் பண்ணும்போது கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அப்ப நான் அக்கா கிட்ட ஒன்னு சொன்னேன். நீங்க கணக்கு வழக்குன்னு சொல்றது எல்லாமே உங்ககிட்ட ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு, அத நீங்க கோர்ட் வழக்குக்கு முன்னாடி என்னோட அக்கா கிட்ட தரணும்னு சொன்னீங்கன்னு நான் தான் என்னோட மூளையை உபயோகிச்சு சொன்னேன். நான் சொன்னது கரெக்ட் தானே? கிரேட். பிரீதா மேடம், உங்க தங்கச்சி இவ்வளவு பெரிய டிடெக்டிவ்னு சொல்லவே இல்ல. சோ மிஸ் ஸ்ருதி. நைஸ் நேம். Thank you. சோ ஸ்ருதி, என்னோட ப்ராஜெக்ட்க்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நான் உங்களுக்கு கால் பண்ணலாமா? இல்ல, அது நான் 24/7 பிஸியா இருப்பேன். எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஒருவேளை எனக்கு நீங்க அசிஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என் கார்டை நீங்க வச்சுக்கோங்க. சோ இப்போ விஷயத்துக்கு வரலாம். கரண் சாரை ஸ்டேடியத்தில் இருக்கிற பிளேயர்ஸ் ரூம்ல இருந்து கரெக்டா 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் எல்லாரும் பார்த்தாங்களே. மொத்த இந்தியாவுக்கும் அது தெரியும். அட, லைவா டிவில எல்லாருமே இதை பார்த்தாங்களே. நீ எனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கான சான்ஸே இல்ல. ஏன்னா எங்க வேலையை செய்யறதுக்கான முக்கியமான தகுதியே பேஷன்ஸ், பொறுமை. அது உங்ககிட்ட இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்னும் உங்ககிட்ட ஜாப் கேட்டு வரல. நீங்க தான் எனக்கு ஜாப் ஆஃபர் தந்தீங்க. ஓகே மேடம், நான் இங்க தந்தேன். எனக்கு அது. ஐயோ சும்மா இரு ப்ளீஸ். 2 பேரும் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அத ப்ளீஸ் சொல்லுங்க. நான் பணத்தை செலவு பண்ணி சில கான்டாக்ட்ஸை பிடிச்சேன். சில நேரம் அஃபிஷியலாவும் மூவ் பண்ணேன். ஸோ எப்படியோ நான் சிசிடிவி ரூமுக்கு போயிட்டேன். அங்க ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது. அதை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். அப்படி என்ன உங்களுக்கு கிடைச்சது? கரண் சாரை அரெஸ்ட் பண்ணது சரியா 12 மணிக்கு. ஆனா அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடியே மீடியா அங்க வந்துருச்சு.
அப்படின்னா மீடியாவுக்கு யாரோ முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கனவே மீடியாவுக்கு கரண் சார் அரெஸ்ட் ஆக போறது தெரிஞ்சிருக்கு. இதுதான் முதல் எவிடன்ஸ் கரண் சாரை நிரபராதுன்னு நிரூபிக்க. இதை வச்சே கரண் சாரை இன்னசென்ட்னு நிரூபிக்கலாம். அவரை சிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம். ஒருவேளை நம்ம கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னா நாம இங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? வாங்கக்கா நம்ம போலீஸ் கிட்ட போலாம். சொல்லலாம்க்கா, நம்ம கிட்ட தான் ஆதாரமும் இருக்கேக்கா. வெயிட், போலீஸ் கிட்டயோ ஜட்ஜு கிட்டயோ போய் எந்த யூஸுமே இல்லை. இதெல்லாம் நமக்காக தான். இதை போலீஸ் கிட்டயும் ஜட்ஜு கிட்ட காட்டி என்ன வரப்போகுது? அவங்க இதை செக் பண்ணி பார்த்துட்டு கோயின்சிடன்ஸ்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மீடியா எப்பவுமே செலிபிரிட்டியை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னா அவங்க எதை சொன்னாலும் அத கோயின்சிடன்ஸ்னு சொல்லலாம்ல. நாம என்ன பண்றது? அதனாலதான் நம்ம நிறைய ஆதாரங்களை சேகரிச்சாகணும். ஏன்னா ஒன்னு கோயின்சிடன்ஸ் சொல்லலாம், ரெண்ட கூட சொல்லலாம். 3வது 4வது 5வது முறை நடந்தா அதை கோயின்சிடன்ஸ் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிருக்கேன். அது ரெடியா? ஆமா, ரெடிதான். இந்தாங்க.